ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே மாங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சாதம் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன். வானொலி சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்னதாக உடச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நிலக்கடலை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4-5 கருவேப்பிலை, 2 வரமிளகா இந்த மாதிரி சின்னதாக கிள்ளிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா செவக்க வரட்டும். செவக்க வந்ததும் இது கூட நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பொடி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களோட முடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். கருவேப்பிலை பொடியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியிலையும் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். சாதத்துலேயும் உப்பு சேர்த்து தான் செஞ்சுருப்போம். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எலுமிச்சம்பழ சாறு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம மாங்காய் சாதம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன். வானொலி சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுலேயே நிலக்கடலை முந்திரி பருப்பு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கல. இது நான் நைட் டைம் செஞ்சேன், அதனால் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தான் செஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிலக்கடலை முந்திரி பருப்பு ஏதாவது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதில் வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா நான் காரத்துக்கு ஃபுல்லாக வரமிளகாவே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 4-5 வரமிளகா இந்த மாதிரி சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வரமிளகா கம்மியாக சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா சேர்த்துட்டு கூடவே அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்க்குறது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வெங்காயம் சேர்த்ததுனால நான் பொன்னிறமாக வதக்கி எடுத்துட்டேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் மாங்காயை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. துருவிட்டு மாங்காயை சேர்த்ததும் நீங்கள் அதிக நேரமாக வதக்கி விட வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நீங்கள் சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வரமிளகா கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு சேர்க்கும் போது மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.